கிளி நாட் குருவி டவுசர் உருவி டவுசர் உருவி God shot my goddamn குருவி shoot the குருவி shoot கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஹீரோன்னு யாரை சொல்லுவோம்? சராசரி மனிதர்கள்லேருந்து யாரெல்லாம் வித்தியாசமாக செயல்படுறாங்களோ அவங்கள தான் ஹீரோன்னு சொல்லுவோம். சினிமாவில் ஒரு பொண்ணுடைய செயினை ஒரு திருட பறிச்சுட்டு ஓடிட்டான். இதை பார்த்துட்டு இருக்கிற சராசரி மனிதர்கள் எல்லாருமே இந்த தப்பை தட்டி கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் யார் ஒருத்தர் அந்த திருடனை பிடிச்சி அடித்து செயினை கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்கள தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. இது எல்லா சினிமாலேயுமே நம்ம பார்த்தது தான். நிஜ வாழ்க்கையிலுமே கூட இப்படி தான். மழையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே யாரெல்லாம் ஓடி போய் உதவுனாங்களோ அவங்க எல்லாருமே ஹீரோ தான். இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையிலையும் சினிமாவிலையும் ஹீரோவாக இருக்கிறவர் நடிகர் சித்தார்த். அவர் உதவின வீடியோவை இந்த ஷோவில் போடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் விளம்பரம் ஆகிடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கூடையுமே நேரடியாக அவர் பேசுகிறதுக்காகவும் நம்மளுக்காக ஒரு பாடல் பாடுறதுக்காகவும் இங்கே வந்திருக்காரு. ஸோ சித்தார்த் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஸோ வணக்கம், வாழ்த்துக்கள். சித்தார்த் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த படம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜில் ஜங் ஜக் இந்த படமும் வித்தியாசமாக இருக்கிறதால மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உங்கள் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே. அண்டு நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சித்தார்த்தை விளம்பரப்படுத்துறதுக்காகவோ அவரை புகழ்கிறதுக்காகவோ சொல்கிறது கிடையாது. எதிர்காலத்தில் நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்கு உதவுற முன் வரணும், அதுக்கான தன்னம்பிக்கை நமக்குள்ள வரணும், தைரியமும் வரணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்துட்டீங்க, ஜில் வந்துட்டீங்க, அண்ட் ஜக் அண்ட் ஜங் ரெண்டு பேருமே கூப்பிட்டுலாமா? நீங்களே கூப்பிடுங்களேன். ஜங்கு ஜக்கு குருவி ஷூட் தி குருவி சாரி இட்ஸ் மை கிளி நாட். நாங்கள் இப்போ நீங்கள் இங்கே சாப்பாடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் சாப்பாட்டு கூட இதே ஆர்டரில் தான் போவோம். ஜில் ஜங் ஜக்குன்னு தான் போய் நிற்போம். இந்த ஆர்டர் மாறவே மாறாது. அது பயங்கரமான ஒரு ஆர்டர். நல்ல ஆர்டராக இருக்குது. இந்த ஷோ முழுக்கவே அந்த ஆர்டரையே நானும் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இவங்க மூணு பேருடைய கேரக்டரையுமே இந்த படத்தில் உருவாக்குன இந்த படத்துடைய இயக்குனர் அவங்கள கூப்பிட்டுலாமா? நீங்களே கூப்பிட்டுருங்களேன் அதே மாதிரி. தீரஜ் வாங்க சார். குருவி ஷூட் தி குருவி சாரி இட்ஸ் மை கிளி நாட் குருவி. ஒரு அற்புதமான நடிகரை வச்சு அற்புதமான படம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் வைத்தீஷ் உங்களுக்கு. அண்டு ஒன்று பண்ணிடலாமா? ஷூட் த குருவி சாங் எல்லாருமே பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோவில் நீங்கள் லைவாக பாடினீங்கன்னா உங்கள் ரசிகர்கள் பல மடங்கு சந்தோஷமாவாங்க. ரசிகர்கள் எல்லாருக்காகவும் சித்தார்த் இப்போ லைவா ஷூட் த குருவி சாங் பாட போறாங்க. சித்தார்த் அண்ட் டீம் ஜில் ஜங் ஜக். எங்க படத்துல எல்லாரும் பாடுவோம், கேவலமா பாடுவோம், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாடுவோம். மச்சி யார் ஹீரோயின்? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி. ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம். Check 1 2 3. Pimbilika pilla pipi. Yeah. This song's for you, my love. Pimbilika pilla pipi. கண்ணாடி பழிச்சு காட்டுது. நான் காதை பொத்திட்டேன். நோ 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 நோ. என் மம்மி பாவம். சிம்பனியா ஒரு பியூட்டி. ஒரு டூயட்டுக்கு தான் ஏங்குன. அவ சாங்கு தரல சங்கு தந்தா. பீலோட நரம் தப்போச்சு. என்ன பாட மறந்துட்டேன். வாளோட வெட்டி குருமா வைக்குது வாழ்க்கை. நாங்க குருமா குருவிங்க. ஷூட் தி குருவி ஷூட் தி குருவி சாரி இட்ஸ் மை கிளி நாட் குருவி. டவுசர் உருவி God shot my goddamn குருவி. Shoot the kuruvi, sorry it's my kili not kuruvi.
டவுசருருவி டவுசருருவி God shot my goddamn குருவி. My poor குருவி. Why God? Why? Get ready for Dheeraj. பேர்ல நீ இல்லாம மனசுல 2 நாளா நோவு ஏண்டி உன் இங்கி பிங்கி பாங்கில நான் தானா காவு டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் 2 days லீவ் வரம்பு போறேன் புள்ள Yours obediently, God சுட்ட குருவி. Shoot the kuruvi, shoot the kuruvi. Sorry, it's my kili, not kuruvi. Dousaruruvi, dousaruruvi. God shot my goddamn kuruvi. பிஃபோர் ரிலீஸ் ஒரு படத்துக்கு ஒரு பாட்டுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு, அதுவும் இது வரைக்கும் பெருசாக பேர் சம்பாதிக்காத ஒரு மியூசிக் டைரக்டர், அதாவது விஷால் சந்திரசேகர் வந்து இந்த படத்துக்கு முன்னாடிக்கும் இந்த படத்துக்கும் ரிலீஸ்க்கு அப்புறமும் வேறு ரேஞ்சில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங், அதுக்கு மெயின் தேங்க்ஸ் வந்து ஒரு 3 பேருக்கு நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் விவேக், த லிரிசிஸ்ட் ஆஃப் திஸ் சாங். ரெண்டாவது வந்து அனிருத், அவரோட அமேசிங் வாய்ஸில் இந்த பாட்டை பாடியிருப்பார். அண்ட் மூணாவது அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர். இன்றைக்கி அவர் இங்கே வரல, இஸ் பிஸி வித் another ஃபிலிம். பட் இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ண ஒரு அமேசிங் திங். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவரோட ஒரு பிரில்லியன்ஸ் இருக்குது. தீரஜ் எல்லாமே ஹிஸ் ஐடியாஸ் எல்லாமே கொஞ்சம் வேக்கியாக தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பாட்டாக இருக்கட்டும், விஷுவலைசேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த டீமோட ஒரு 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 யங் எனர்ஜி அண்ட் எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த பாட்டோட பெரிய சக்ஸஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, சூப்பர். அண்டு இந்த பாட்டுடைய நடுவில் ராதாரவி சார் மாதிரி பேசுனது நீங்கள் தானே சார்? இது அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாட்டை கம்போஸ் பண்ணும்போது ராதாரவி சாரை வச்சு ஒரு லீவ் லெட்டரை வந்து ரொம்ப இமோஷனாக சொல்லணும். நான் வரேன், எனக்கு 2 நாள் லீவ் கொடுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தோம். அது ராதாரவி சாரை வச்சு பேச வைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த 3 மாதம் வரைக்கும் எங்ககிட்ட ஒரு வேர்ஷன் இருந்தது. அந்த வேர்ஷன் வந்து இவரோட வாய்ஸில் இருக்கும். அது இவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி எம்ஆர்ஆர் சார் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார். இப்போ வந்து மியூசிக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரே ஒரு வாட்டி அந்த குரல், அந்த அற்புதமான குரல். டியர் புள்ள நீ இல்லாம மனசுல 2 நாளா நோவு ஏண்டி உன் இங்கி பிங்கி பாங்கில நான் தானா காவு டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் 2 days லீவு வரம்புல் போகிறேன் புள்ள யோஸ் ஒபீடியன்ட்லி காட் சுட்டுக்குரு. ஸோ இந்த குரல் தான் எங்களுக்கு கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் ராதாரவி சார் வந்து அதை வந்து அவர் சொன்னார், ரேப்னா என்னென்னு எனக்கு தெரியாது, என்னடா சொல்கிறீங்க, என்னடா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க திட்டினார். சார் சும்மா சொல்கிறத பேசிட்டு போயிடுங்கன்னு சும்மா அவர் வந்து பேசிட்டு போயிட்டார். அப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆச்சு. எனக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு தூக்கத்தை எழுப்புற மாதிரி ஒரு ஃபோன். பார்த்தா ரவி என்ன காலையிலே ஃபோன் பண்ணுறாரு. இவர் ஏன் காலையில் ஃபோன் பண்ணுறாரு, திட்டுறதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு ஃபோன் எடுத்தேன். ஹலோ டூட் ப்ரோ அப்படிங்கிறாரு. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நான் பின்ன என்ன ரேப் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க, இப்போ எல்லோரும் என்ன ஃபோன் பண்ணி இப்படி தான் பேசுகிறாங்க, யூத் மாதிரி ப்ரோன்லாம் பேசுகிறாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாயிட்டார் அவர். இன்றைக்கி வந்து ராதாரவி சார் அந்த கெட்டப்பில் அவர் ரேப் பண்ணுறதை பார்க்குறது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது. இன்றைக்கி எவ்ரிபடி இஸ் ரியலி என்ஜாயிங். இந்த ஜில் ஜங் ஜக், எதனால் இந்த டைட்டில், இந்த ஜில் ஜங் ஜக் இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமே, நீங்கள் தான் சொல்லணும். ஜில் ஜங் ஜக் அப்படின்ற பேர் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அந்த காதலன் படத்தில் வடிவேலு சொல்கிற டயலாக் அதுலேருந்து தான் ஒரிஜினேட் ஆச்சு. நானும் என் படத்தோட கோ-ரைட்டர் மோகனும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருந்த போது ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து, அதாவது ரொம்ப மனசில் பதிரா மாதிரி ஒரு 3 கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்தபோது, அப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் ஸ்டோரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிட்டோம், அந்த மாதிரி 3 பேர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க 3 பேரோட கேரக்டர்ஸுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆகாத மாதிரி எல்லாருமே தனித்தனி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த மேட்டர் அப்படியே இன்கார்பரேட் பண்ணிட்டோம் இதில். ஸோ அந்த ஜில் ஜங் ஜக் அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க கேரக்டர்ஸ்குள்ளே அந்த பேராக கொண்டு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சாதாரண மக்களுக்கு உதவுறது மட்டும் இல்லாமல் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு கனவு பார்த்துட்டு இருக்கிற ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஸோ அவங்களில் வந்து ஒருத்தராக இருக்கிற தீரஜ்க்கு வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக நீங்கள் எடுக்கணும், அந்த ஷார்ட் ஃபிலிமை ஃபீச்சர் ஃபிலிமாக எடுக்கணும், அந்த தாக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது, என்ன ரீசன்? ஐ திங்க் ஃபஸ்ட்டு அதை டேரக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் யாருமே இன்னொருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்குறதில்ல. இப்போ நான் தீரஜுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னா தீரஜ் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாப்புல. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? ஸோ ஏன்னா நான் தீரஜுக்கு வந்து ஜில் ஜங் ஜக் எடுக்கலான்னு சொன்னேன், ஜில் ஜங் ஜக் தீரஜ் எடுத்து எனக்கு கொடுத்துருக்காருல்ல. ஸோ 2 பேரும் ஈக்குவல், அது ஒரு டீல்.
இது யாருமே ஏன்னா ஜென்ரலாக இவருக்கு லைஃப் கொடுத்தாரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கிறது பிகாஸ் ஐ திங்க் எவ்ரிபடி மேக்ஸ் அவங்கவுங்க டெஸ்டினி அவங்கவுங்க தான் பண்ணிக்கணும். ஜில் ஜங் ஜக்ங்கிற டைட்டில் எனக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நான் சிரிச்சிட்டேன் பிகாஸ் நான் வடிவேல் சாரோட பயங்கரமான ஃபேன். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா அப்படின்னு கேட்குறதுலேருந்து இந்த படத்தில் ஹீரோயின் இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் மாற்றிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய வெற்றி இந்த டீமுக்கு. இப்போ சித்தார்த்தோடைய படங்கள் அப்படின்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும், குடும்பத்தோட எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்போ கேட்குறது வழக்கமான கேள்வி தான், சரியா? எந்த ஹீரோயின் உங்கள் கூட கரெக்டாக ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணி நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய ஹீரோயின்ஸ் கூட நம்ப மாட்டீங்க, இது வந்து என்னோட 27வது படம்னு நினைக்கிறேன். 27 படத்தில் முதல் முறையாக ஒரு ஹீரோயின் இல்லாமல் நடிக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி தர்ம சங்கடமான கேள்விலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த படத்தில் ஹீரோயினே இல்லாமல் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த இன்டர்வியூல நீங்க எந்த ஹீரோயின் நீங்க ஜோடி சேர்ந்தா உங்க ஃபேன்ஸ்க்கு இது ஆக்சுவலி ரொம்ப வழக்கமான கேள்விதான். பட் நீங்க இதுக்கு வந்து அதான் பழைய மாவுல ஜி, ரொம்ப பழைய மாவு இது. நீங்க ஆனா பதில் சொல்லணும். ஏதோ ஜாலியாக ஏதோ சின்ன பசங்க சொல்லிட்டு ஒரு டயலாக் எழுதிட்டோம். ஆக்சுவலி அதுக்கு ரீசன் என்னன்னா, நாங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்த டைம்லேருந்தே இப்போ எங்களுக்கு பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹீரோயின் யாராவது ஒரு காஸ்ட்டை வந்து ஹையர் பண்ணி அவங்களை நடிக்க வைக்கணும்னா அவங்க வந்து பர் டே 5,000 பர் டே 10,000 அப்படிலாம் சொல்லுவாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் அப்போலேருந்தே அந்த மச்சான் ஆனாண்டா நான் எடுத்த 2-3 ஷார்ட் ஃபிலிம்லேயும் ஹீரோயின் இல்லாமல் எடுத்தே பழகிடுச்சேன்னா நாங்கள்லாம் கையில் இருக்கிற காசை போட்டு எடுக்கிற கும்பல் நாங்கள். நம்ம ஹீரோயின் வேணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் திணிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று படத்தோட ஸ்கிரிப்டை மாற்றணும். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம் சாங்கோ கவர்ச்சியாக ஏதோ காட்டுறது அது எதுவுமே இந்த கதைக்கு தேவைப்படாத விஷயங்கள். ஸோ அது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஸோ இதையும் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி படம்லாம் சொல்ல வரல, ஆனால் ஜாலியாக போய் பசங்களோட ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாக வயலன்ஸும் இல்லை செக்ஸும் இல்லை இந்த படத்தில். ரொம்ப ஜாலியாக போய் சிரிக்கிற படம். ஜங் கேரக்டர் வந்து ஆக்சுவலாக இந்த 3 கேரக்டர் ஜில் ஜங் ஜக்லேயே ஜங் தான் ரொம்ப தெளிவான ஆள் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஜில்லோட கேரக்டர், ஜங்கோட கேரக்டர், ஜக்கோட கேரக்டர் எப்படி வந்து ஒரு லைன் ஒரு சென்டென்ஸில் எப்படி சொல்லணும்னா, இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஜில்லு வந்துட்டு பிரச்சனையா வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஜங்கோட கேரக்டர் எனது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவன் வந்துட்டு என்ன பிரச்சனை அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இதுதான் வந்து 3 பேரோட கேரக்டர். இது செம்மையான மேட்டர். அந்த 9 நிமிஷம் காமிச்சாங்களே எனக்கு, அதில் வந்து இவர் தான் என்னோட கேரக்டர் நடிச்சிருப்பாரு. பின்னி பெடல் எடுத்துருப்பாப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல இவங்க 2 பேரும் பயங்கர ராட்சஸ் நடிக்கிறாங்க 2 பேரும். ஓகேயா, அசால்ட்டாக வந்து அப்படியே வேட்டி உருட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஆக்டர்ஸ் 2 பேருமே. அண்ட் அவன் வந்து என்னோட கேரக்டர் அந்த 10 நிமிஷம் படத்தில் பண்ணும்போது அந்த மேனரிசம்ஸு ஸ்டைலு அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஜில் பண்ணதுக்கும் அவினாஷ் பண்ணதுக்கும் அவினாஷோடது ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண ட்ரை பண்ணேன். அதில் கூட அவினாஷ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாப்ல. பிகாஸ் என்னோட ஸ்லாங் இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அது ஒரு நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்கை தாண்டி ஒரு பயங்கர லோக்கலான ஒரு ஸ்லாங்கு. அது ஃபுல்லாகவே அவினாஷ் தான் எனக்கு கோச்சிங். ஸோ ஃபுல் படம் கூடவே என் கையை பிடிச்சி டப்பிங் ஃபுல்லாகவே அவினாஷ் தான் கூட இருந்தான். அவினாஷ் ரொம்ப புகழ்ந்துட்டீங்க சார். He is very strong with அந்த language. அந்த பேச சார் பார்க்கிறதுக்கு அவர் ரொம்ப டீசன்ட் கையா இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் போலீஸ்கார மாதிரி முடியல வச்சுட்டாங்க. இப்படி இருக்க மாட்டாங்க. விஷயம் என்னன்னா அவனுக்கும் நார்த் மெட்ராஸுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் வந்து என்னது பழவந்தாங்கல்ல ஏரியா, அதுக்கு முன்னாடி வந்து கேந்தியா வித்யாலயில் படித்தவன். அவனுக்கும் நார்த் மெட்ராஸ் லாங்குக்கும் சம்மந்தமே இல்லை. எங்கேருந்து பிடிச்சானே தெரியல. ஆனால் அவனை மாதிரி சேர்க்கை யார சொல்றீங்க சேர்க்கை? இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல பழகின பசங்க எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி பேசுற நேச்சுரலா அவங்களுக்கு இந்த ஸ்லாங் வர பசங்க கூட தான் பேசி எனக்கும் நேச்சுரலா அது வந்துருச்சு மெட்ராஸ்ல. கார்த்திக் சுப்ராஜ்க்கு பாபி சிம்மா, அந்த மாதிரி தீரஜ்க்கு அவினாஷ். ஸோ நீங்க எதிர்பார்க்கலாம் எப்படி பாபி வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாப்லையோ அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியா அவினாஷ் பண்ணுவார் இந்த படத்துல. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். அவினாஷ் ஒரு பெரிய நடிகர் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு பாராட்டு வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களுடைய ஆக்டிங் எல்லாருமே ரசிச்சிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து. நான் சனந்த்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. ஓ ரைட், அந்த தப்பு இல்ல அப்படி பேசக்கூடாது சார். ஸ்டார்டிங் ரொம்ப மாடஸ்டா இருக்காரு அவரு. அவ்வளோ ரொம்ப இன்னசென்ட் விட மாடஸ்டி ஜாஸ்தியா இருக்கு சார், ரொம்ப ஜாஸ்தி. ஏற்கனவே உங்களுடைய நடிப்பு வந்து நாங்க டிமாண்டி காலனில பார்த்து மறந்து இருக்கோம். பேய் நடிப்பு சார், பேய் நடிப்பு உங்களுக்கு. பேய் நடிப்பு. சோ இந்த படத்துல என்ன மாதிரியான கேரக்டர் உங்களுக்கு? டிமாண்டி காலனியில் வந்து அது வேற ஜானர். இதுல வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப அதாவது அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர். ஜக்கு கேரக்டர் வந்து இந்த ஜக்குன்ற கேரக்டர் வந்து ஒரு சின்ன ஒரு இதில் அடக்க முடியாது. அது வந்து ஆர்வக்கோளாறுன்னு சொல்லலாம், குழந்தைத்தனம்னு சொல்லலாம். அதாவது அவங்க 2 பேர் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பிளான் பண்ணிட்டுருப்பாங்க. நான் வந்து ஏதோ சரி சாப்பாடு போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி கூடயே ஒட்டிட்டு போகிற கேரக்டர். என்ன நடக்குது எது பற்றியும் கவலை இல்லை. நம்ம தான் ராஜா,
என்ன அவங்க பார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த இதில் இருக்கும். படத்தில் சனந்தோட கேரக்டர் வந்து ஒரு ஹைப்பர் பப்பி மாதிரி இருக்கும். ஸோ பொண்ணுங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சனந்த் இந்த படத்துக்கு ஏற்கனவே அப்புறம் பொண்ணுங்க ஃபேன்ஸ் ஜாஸ்தி நிறைய அவனுக்கு. ஃபீமேல் So, இந்த இதுக்கப்புறம் காலேஜ் ஐயோ, பொண்ணுங்க ஐயோ, கத்துறாங்க. ஐயோ. இன்டர்நெட்லாம் வெள்ளைக்கார பொண்ணுங்கலாம் ட்விட்டர்ல போடுறாங்க. யாருமே தெரியல, தெரியாத இல்ல, பேர் ஒரு வெள்ளைக்கார பொண்ணுலாம் ஃபாலோயிங்லாம் இருக்கு. போலண்ட் அந்த மாதிரி நாட்டுக்குலாம் அப்போ கண்டிப்பா போட்டோ எடுத்துக்கலாம் சார் நம்ம நின்று சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவரை பத்தி சொல்லுங்களேன். ஸ்ரேயஸ் வந்து இந்த படம் ஸ்ரேயஸ் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்திருக்கும்னு என்னால் விஷுவலி என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. பிகாஸ் ஸ்ரேயஸ் ஹஸ் பீன் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் மீ அந்த விஷுவல் இதில். நானும் ஸ்ரேயஸ் பைலட் சொன்னேன்ல, சார் சொல்லியிருந்தார்ல, அந்த படத்துலேருந்து நானும் அந்த படம் தான் ஸ்ரேயஸ் தான் பண்ணியிருந்தார். ஸோ சினிமாட்டோகிராஃபி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணி அங்கே ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ வந்து ஃபைனலாக அவுட்புட் பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டாக ஒரு மோனோக்ரோமா ஒரு நல்ல ஃபீலிங்கில் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு டீடைல்ஸ் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. பிகாஸ் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் அசோக் சொல்லிட்டு இந்த 3 கேரக்டர்ஸ் அவர் சொன்ன மாதிரி ஜில்லு ஜங்கு ஜக்கு 3 பேரோட காஸ்டியூம்லையும் ப்ரௌன் நிறையா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டீட்டிங்னா. ஸோ இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எதுவுமே யோசிக்காமல் நடக்கலைங்க. எல்லாத்துக்கும் நிறைய யோசிச்சு நிறைய மேட்டர் ஒப்பி வைப்பாங்க ஒரு படத்துக்குள்ள. அந்த மாதிரி ஒரு படம் இது. ஓகே. அண்ட் நீங்க இந்த படத்துல ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. ஷூட் த குருவிங்கிற கான்செப்ட் ரொம்ப நாளாக என் மைண்டில் இருந்தது. 3 பேர் ஒரு பசங்க ரொம்ப ஜென்வினாக பாடுறது, ரொம்ப பேக்கான விஷயத்த பாடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பாட்டு விவேக் வரிகளில் எழுதி பாடினா, அனிருத் பாடினார். அந்த பாட்டோட ஒரு இன்னொரு வெர்ஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வந்து ஷூட் த குருவிங்கிற ஒரு வெர்ஷன், ஷூட் த கிளின்னு வந்து ஒன்றில் குருவியை சுடுறோம், ஒன்றில் கிளியை சுடுறோம். ஸோ குருவி வந்து விவேக் எழுதினார், கிளி வந்து நான் எழுதி பாடியிருக்கேன். அது வந்து படத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் வர ஒரு பாட்டு. ஸோ அது வந்து ஒரு ஹை எனர்ஜி சாங். ஜாலியாக நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வெக்ஸாக இருக்கிற டைமில் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூடு அப்படியே ஹாப்பி ஆகிடுவீங்க. அது எப்படின்னா, இங்க ஒரு பக்கம் பல்பு வாங்க வச்சு அங்க விளக்கு ஏத்தி வைப்பான், விட்டு போன பஸ் பிளஸ் மைனஸ் கடவுளுக்கு இருக்கு கணக்கு. பார்க்க வச்சு தான் பிடிக்க வைப்பான், பிடிக்க வச்சு தான் சிரிக்க வைப்பான், சிரிச்சு முடிச்சு வெறுக்க வைப்பான், இருக்கவே இருக்கு சரக்கு. நேரத்தெல்லாம் சோகத்தில் ஏக்கத்தில் அழுதிட்டு புலம்பிட்டு வாழாத, விஷத்தோட தினமும் முழிச்சா பிபி ஏறுண்டா. கடமையை மட்டும் செய்யற கடவுள போய் நீயும் திட்டாத, மனசுக்குள்ள வலிய கிளப்புற கிளிய விரட்டணுண்டா. ஷூட் த கிளிடா, ஷூட் த கிளிடா, கன் எடுத்து கிளிய சுடுடா. பழச மறக்க வலிய போதைக்க உடனடியா ஷூட் த கிளிடா. ப்ரொடியூசரா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க படம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு? ஆக்சுவலாக இந்த நான் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம், நான் காதலர் சொதப்பது எப்படி ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்ல படமாக அமைஞ்சது. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு என்னென்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை இது வரைக்கும் எடுக்காத ஒரு ஸ்டைலில் எடுக்க ஒரு முயற்சி தான் நான் ப்ரொடியூசராக மாறினதுக்கு முக்கியமான காரணம். ஸோ எனக்கு வேணுங்கிற விஷயங்கள் இந்த படத்தில், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் காமெடி படம் இது. ஆனால் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கதைக்களத்தோட ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டோட சொல்லப்பட்ட ஒரு கதை. அட் த சேம் டைம் இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு புது டெக்னீஷியன்ஸோட ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் யாரும் பேக்கிங் கிடையாது. ஸோ எனக்கு கிடச்ச நல்ல வாய்ப்புகளை வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி ஃப்யூச்சரில் வர யங்ஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரியை வெளியிலேருந்து பார்க்குற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் நிறையா ஆசைப்பட்றேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெபு, டைரக்டர் டெபு, கேமராமேன் டெபு, எடிட்டர் டெபு, நிறைய பேர் அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் டெபு பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ ஹீரோ அவினாஷ் டெபு பண்ணுறாப்புல, சனந்த்க்கு வந்து 2வது படம் ஆஸ் அ ஹீரோ. ஸோ லாட் ஆஃப் நியூ டேலண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஜில் ஜங் ஜக்குங்கிற படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த யங்ஸ்டர்ஸ் பண்ண ஒரு மேஜிக் தான். ஏதாவது ஒரு விஷயம் நார்மலாக பழையசா எதுவுமே இருக்காது. அந்த மூடி பற்றி சொல்லிடுறீங்களா? எப்படி அது ஆக்சுவலாக ப்ளூ கலர் டை போட்டே நீங்கள் வச்சுருந்தீங்களா? ஆமாம், நீங்கள் கொஞ்சம் ஒரு போன வருஷம் எடுத்த ஃபோட்டோஸ், பப்ளிக்கில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தொப்பி போட்டிருப்பேன். ஸோ ஏன்னா தொப்பி காட்டினா மக்கள் மிரண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பெரிய விஷயம் அது ஆக்சுவலி. வெளியே யாருக்குமே தெரியாமல் 6 மாதம் தொப்பி போட்டு மறைச்சாங்க அந்த நீல முடிய.
அது வேற ஒரு 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 புது கலர். அது வந்து ரெகுலராக பண்ணுற டை கிடையாது. 5 நாளுக்கு ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை. யா அதுதான் ஒரு முறை டை அடிச்சாலே வந்து ஹேர் ஃபுல்லாக செம்ம ட்ரை ஆகிடும். ஸோ 6 இல்லை இது வேற. இது வந்து ஹேர் ரொம்ப நல்ல கேர் எடுத்து ஹேர் அண்ட் கேர் பண்ணி தான் பண்ணோம் நாங்கள். ஸோ ஒரு ஹீரோயின் இல்லாத படத்தில் வந்து ஹீரோயின் மாதிரி கேர் எடுத்து என் முடியை பார்த்துக்கிட்டோம். சூப்பர் சூப்பர். ஆனால் அது வந்து தீரஜ் முடியை பற்றி இந்த படம் வந்து 2020 நடக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ இந்த படத்தில் வந்து உலகத்தை வந்து வேறு மாதிரி, அதாவது உலகத்தை வந்து பீப்புள் அந்த அங்கே வாழ்கிற மக்கள் அவங்க காஸ்டியூம் எல்லாத்தையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணோன்ற ஒரு ஐடியா முதல்லேருந்தே இருந்துச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து இப்போது கல்ச்சரல் ஷிஃப்ட்டுன்னு ஒன்று சொல்கிறோம்ல. இப்போ வந்து 2016 வந்து நம்ம வந்து பார்பர் ஷாப் போகிறோன்னா மேக்ஸிமம் என்ன ஒரு மோஹாக் வைங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம். பட் 2020 எப்படி எவ்வளோ ஃபார்வர்டாக இருப்போம் நம்ம அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கும் போது, சரி ஓகே ப்ளூ கலர் யாருமே அடிக்க மாட்டாங்க இப்போது, நார்மலாக இந்த டைமில் அடிக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம அங்கே மாடர்னாக ஆகிடுவோமா, ஒரு கேரக்டர் ப்ளூ கலர் ஹேர் அடிச்சுட்டு சுற்றுறான், அது எப்படி இருக்கும் அது பார்க்கும்போது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அதுவே செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ப்ளஸ் கலர் வந்து நானும் சாரும் டிசைட் பண்ணோம். ஆக்சுவலி வி ஹேட் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். நாங்கள் ரெட்டு ப்ரௌன் எல்லாம் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அவரும் ஒரு பின்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி நிறைய இமேஜஸ்லாம் கொடுத்தாரு. ஃபைனலி வி லாக்ட் ஆன். என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த படத்தோட மேக்கப் சூப்பர்வைசர் சிவமல்லேஸ்வரா சொல்லிட்டு அவர் நிறைய ரெஃபரன்சஸ் கலெக்ட் பண்ணி, என்னோட ஹேர் ஸ்டைலிஸ்ட் ராம்னு சொல்லிட்டு 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. என் முடியை வந்து கம்ப்யூட்டரில் வேறு கலர்லாம் போட்டு காமிச்சு சிலதுலாம் மகா கேவலமாக இருந்துச்சு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். ஸோ கடைசியில் இந்த ப்ளூ கலர் வந்து எல்லாருக்கும் பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. அண்ட் அதை வந்து ஃபஸ்ட் டே நல்லா ஞாபகம் இருக்குது. வீட்டில் டை அடிச்சு ஒரு பயபக்தியோடு உட்காந்துருந்தேன். தீரஜ் வந்தாப்பில் எல்லாரும் வந்து பார்த்த உடனே இப்போ மிலிந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே லுக் செம்மையாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், புதுசாக மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கணும்னு. ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு படத்தில் ஒரு ஹீரோ வந்து நீல முடியை வச்சு நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். அதை வந்து ஷாக்காக யாருமே பார்க்கல. அது அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அந்த ப்ளூ வந்து அந்த டைட்டில் ஃபாண்ட்லேயும் இருக்கும். இந்த 2 கலர் தான், இந்த ப்ளூ பிங்க். படம் எந்த அளவுக்கு வந்து ஜாலியா இருக்கும் அப்படின்னு நீங்களும் எங்களோட ஸ்கீம்ல இருக்கீங்க. நீங்க பிங்க் கலர் Dress போட்டுருக்கீங்க. ஓகே. அண்ட் நீங்க வந்து இந்த படத்துல ஹீரோயின், எங்களுக்கு ஹீரோயின் இல்லாத கொரிய தீத்து வச்சிட்டீங்க. ஓபனிங் பாத்தீங்களா, ப்ளூ கலர் லைட் வச்சு நாங்களே எடுத்தோம். அவ்வளவுதான். ப்ளூ கலர் ஹீரோயின் இல்லாத கொரிய நீங்க தீத்து வச்சிட்டீங்க. பிங்க்குக்கு வந்துட்டாங்க சார். இதெல்லாம் நோட் பண்ணுங்கப்பா எல்லாரும். ஜில்ஜங் ஜக் சீக்வல்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு. ஜில்ஜங் ஜக் சுமையா வச்சு ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட். தேங்க்யூ.